நம்ம கவர்மெண்ட்ல இருந்து குடுத்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா வந்து, இந்த போஸ் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுதா இல்லன்னு சொல்லிட்டு நம்ம போனதுல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அத பார்த்தீங்கன்னா, போனதுல ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா வேலை செய்யல. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த போஸுக்கு நான் அலோகேட் பண்ண அந்த 50 ஜிபி எப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நம்ம எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துடலாம் டிஃபால்ட்டா. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் டிஸ்க் போக பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஜிபி தான் இருக்கு டேட்டான்னு பேர்ல. நம்ம என்ன வந்து இங்க இருக்க இந்த 49 ஜிபியும் அப்புறம் இங்க இருக்க ஒரு 1 ஜிபி சம்திங் நம்ம இது 2ம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து லினக்ஸும் விண்டோஸ் ஸ்வாப்ன்னு நெனைக்கிறேன் இது. அதனால அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்பனா ரவுண்டா 50 ஜிபி வந்துரும். நம்ம இது எடுக்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் நம்ம இப்போ யூஸ் பண்றோம். ரீசைசர்ன்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் ரீசைசர். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ. அதனால பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்றோம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ரொம்ப சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அது கூட நீங்க இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றோம். இதுல பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். நீங்க அங்க இருந்து கூட டைரக்ட்டா போய்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்டபிள் எடிஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவங்களே வின் RAR குடுத்துட்டாங்க. நம்ம அதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். ஆனா இப்ப காசு கட்ட சொல்லுது. எக்ஸ்ட்ராக்ட் டூ டவுன்லோட். நம்ம 64 எடுத்துக்கலாம். நம்ம லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா 64 பிட் தான். ஸோ நம்ம 64 எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டபிள்னால வந்து நம்ம அவ்வளவா வந்து உட்காராது. கம்ப்யூட்டர்ல வந்து அவ்வளோ உட்காந்து ஸ்பேஸ் பிடிக்காது. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்க்கு. இது நடுவுல ஆனா இந்த ஹெல்த் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா வந்து இதுல தான் வந்து உபுண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்க்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்து டெலீட் பார்ட்டிஷன் பை த வே குடுத்துடலாம். இப்ப நம்ம டெலீட் பார்ட்டிஷன் குடுத்துட்டா பார்த்தீங்கன்னா வந்து உபுண்டு அதாவது போஸ் வந்து டெலீட் ஆயிடும். ஓகே. லாக் ஆயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா என்ன வந்து நம்மளுக்கு எதுவுமே ஆவல. இங்க டிக் குடுத்தா தான் பார்த்தீங்கன்னா எதுனாலும் ஆகும். அடுத்து இது. ஆக்சுவலா 0 தான் ஸ்பேஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வாப்பபிள்ல தான் அது பை த வே ஃபைல் போடணும்னு நெனைக்கிறேன். ஆனா அது எப்படி போடுறது, என்ன போடுறதுன்னு தெரியல. இவங்க என்னமோ பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதையும் பண்ணிடலாம். லாக் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா டோட்டலா 50 இருக்கு. அப்ளை சேஞ்சஸ் குடுத்துட்டோம்னா ஆயிடும். எ இப்ப பார்த்தீங்கன்னா, இது 2ம் வந்து அனலாக் எரரா மாறிடுச்சு. இப்ப நம்ம இது வந்து நம்ம இது கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இத வந்து நம்ம வந்து தள்ளி போடணும். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த ஹெல்த் டிஸ்க்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைட்ல தள்ளிடலாம். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணா வந்து அந்த ஹெல்த் டிஸ்க்க பார்த்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசைஸ் ஆர் மூவ் பார்ட்டிஷன் இருக்கும். நம்ம அத குடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெல்த் டிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருக்கா? இத நம்ம அப்படியே இழுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ரைட் கார்னருக்கு வந்து இப்ப நம்ம தள்ளிடலாம். ஓகே. இப்ப நம்ம தள்ள தள்ள கீழ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அந்த ஹெல்த் டிஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் கார்னருக்கு மூவ் ஆயிருச்சுங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஓகே குடுத்துடலாம். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேட்டா டிஸ்க்க வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி, அதில வந்து நம்ம ரீசைஸ் இல்ல மூவ் குடுத்துட்டு, நம்ம இப்ப அதில பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த டேட்டா அந்த டிஸ்க்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இழுக்கிற மாரி கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இப்ப நம்ம இத இழுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த 100 ஜிபிக்கு அது வந்து அலோகேட் ஆயிடும். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை குடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த 2 ஆப்பரேஷனும் நடந்துரும். இப்ப நான் அப்ளை குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்டுன்னு வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போய் பார்ப்போம். இங்க பாருங்க, இப்போ டேட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 100 ஜிபி பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ வந்து டிஸ்க் மேனேஜர்லையும் நான் காட்டுறேன். இப்போ இந்த டிஸ்க் மேனேஜரில் பாருங்களேன், அந்த ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக்கும் அந்த போஸ் 50 ஜிபிக்கு நடுவில் இருந்துச்சு. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூவ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அந்த போஸோட அந்த 50 ஜிபி வந்து நம்ம எப்படி நம்ம டேட்டாவோட இணைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோ பார்த்துருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு வீடியோ இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.